கர்மசாமிக்கு கணவனை பற்றிய மன வருத்தமும் ஆராய்ச்சியும் யாருக்கு? எங்கம்மா இருக்காரு வீட்டுக்காரரு? என்ன செய்தாருமா? கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கணவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை இருக்கு. புரியுதா? அங்கிருந்து வந்த செய்தி அதுதான். இப்போதைக்கு இதற்கு முன்னால பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட இப்ப கடினமான வேலையா இருக்கு. இந்த கம்பெனியை விட்டு வேற இடத்துக்கு போகலாமான்னு முயற்சி பண்ணுதேன். அதுக்கு வேண்டிய உதவி எனக்கு கிடைக்கிற கருப்பசாமிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாயேன் அப்படின்னு ஒன்னு சொல்லி விட்டாங்க. உண்மையா? கால் எல்லாத்துக்கும் நம்ம ஐயா தான்டா. கருப்பசாமி தான் சந்தோஷமா வச்சிருப்பாரு. உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒரு இடத்துல வாங்கின கடன்களை பற்றிய ஒரு குழப்பமும் மன வருத்தமும் வீட்டை வந்து ஓயாம இடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எழுதி கொடுத்த எக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்தேன். கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கு. அதுல இருந்து நீக்கி உங்களை செல்வாக்கா வாழ வச்சு தரேன். அவன் ஆரோக்கியத்தோடும் நிறைந்த சம்பளத்தோடும் இருக்க வைக்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. என்னது? நான் தான் சொல்லணுமோ? உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையோ? அவன் பேவுள்ள பொய் புழுனி பேவுள்ள கால் வந்துட்டுவான். வெளிநாட்டுல நிறைய பேருக்கு லாட்டரி சீட்டு அடிக்கி சாமி ஒரு நம்பர் மட்டும் சொல்லிட்டாருன்னா நம்ம கடன் எல்லாம் தீர்ந்து போயிரும். கருப்பசாமி அதை செய்யணும்னு சொல்லி என்ன ஒவ்வொரு நாளும் அவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா? அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைக்கும். உன் கடனும் தீரும். நீ பெற்ற பிள்ளைய பத்திய ஒரு கவலை உன் உள்ளத்துல இருக்க. அவருக்கு வெற்றியான தொழிலும் அற்புதமான பணியும் கிடைக்கும். சந்தோஷமாக இரு. என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகளே. வாழ்க. அதே மதுரை மாநகர் தன் கண்களை பற்றி யாருக்கு கவலையோ? தள்ளினுமா தள்ளினுமா கண்களை பற்றி யாருக்கு ஆராய்ச்சி? விழிகளை பற்றி ஆராய்ச்சி யாருக்கு? குழப்பமா? கருப்பசாமி அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். சரி. தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்டா தம்பி? வெளிநாட்டுல என்ன தொழில்ப்பா? இங்க இருந்தே ஆபரேட் பண்ணி விடுறீங்களா? குடும்பத்துல வந்திருக்கீங்களா? ஆமா. காலம் அப்படியா? என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஒரு விசா வந்து திரும்பிச்சாடா? இல்ல, திரும்பல. போய் கம்பெனி வேலை பிரயோஜனம் இல்லாம வந்துட்டு அந்த விசா திரும்பி வந்துட்டேன். கால் வந்துட்டேன். இப்ப என்ன செய்யலாம்? கொடுத்துடலாமாடா? தங்கமான பையடா. எவ்வளவு ஆனந்தமா சொல்லுதான் பாரு. பத்தியா உனக்கு உத்தரவு வந்தாச்சு. எங்க இருந்து தெளிந்த உத்தரவாயிடுது. ஆமா. உன்னுடைய மனதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். கொஞ்சம் கண்ண முடிவுக்கார் பார்க்கலாம். ஐயா என்ன விஷயம்? பேசி வச்சிருக்கானா? சரி, நல்லது. ஏற்கனவே அங்க 2 வருடம் நீ பேசி வச்சிருக்கிறியா தொழில் சம்பந்தமாக. அது உனக்கு தெளிவாக நடக்கும்னு உத்தரவாயிருக்கு. அடுத்த வாரம் இது சம்பந்தமான விடை உனக்கு கிடைச்சாச்சு. சந்தோஷமாரு. ஜெயித்தார. தொழில் நடந்தாச்சு. புண்ணியம் அடைவார். 2 பேருடைய உதவி கிடைக்கும்டா தம்பி. நல்லாரு. ஓடியா. சபாஸ். சுவாமியே கருப்பசாமிக்கு கும்படி போண்டே. அதுக்கும் அரவரவா. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு தடவை விட வேண்டியிருக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ நிம்மதியா தூங்கி 3 மாதங்களுக்கு மேல ஆகுது. மன உளைச்சலும் மனவேதனையும் தாங்க முடியாம உள்ளம் குழம்பி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. கருப்பசாமி என்னை விட்டு பிரிந்து போன பிள்ளைய மனத்தை
தெளிவு பண்ணி கொண்டு வந்து உள்ளமாற சேர்த்து வெட்டியாக்கி தரணும். அதுல எந்த குளறுபடி சரி கால் வந்து சொல்லலாம். இந்தாப்பா உன் பிள்ளை மனசு மாறியாச்சு, வந்து சேர்ந்தாச்சு, வெற்றி உண்டு, ஜெயிச்சாச்சு. அப்படி நல்லா கருப்பசாமி ஆத்தூர் ஆத்தூரு கிச்சடி செம்பா பார்த்து வாங்கி விதச்சி நாத்து வாங்கி நட்டு போடு கண்ணு. உன் ஊருக்கும் ஆத்தூருக்கும் சுமார் 27 கிலோமீட்டர்கள் இருக்குண்டா. நெல்லுல ஓடியார எலி போய் அங்க இருவார அவன் 100 மைல் ஸ்பீட்ல வாரான், 27 கிலோமீட்டருக்கு. மூணரை ஆண்டுகளுக்கு முன்பு ஆயுள் சம்பந்தமான பங்கங்கள் ஏற்படும் என்று உட்கார முடியுமா? உட்கார்ந்துருங்க, முடியாது. ஆயுள் சம்பந்தமான பங்கங்கள் வரும் என்று ஜோதிடத்தில் சொன்னதுண்டு. அதை சாதாரணமாக எடுத்து இப்பொழுது நிம்மதியை இழந்து செயற்கை உயிர் போற்றியது போல அறுவை சிகிச்சை செய்து வந்து நிக்கிறீங்க. சரிதானா? இதுல ஒரு பிள்ளையினுடைய மனமாற்றமும் குழப்பமும் உங்க உள்ளத்தை இப்ப வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த சந்தான பாக்கியத்தினுடைய குறைவுகள் தான் இந்த வேதனைக்கு காரணம் என்பது உண்மையாகும். கர்பசாமி, இதுல எதுவும் மந்திர தந்திரங்கள் கலந்திருக்குமா அப்படிங்கிறத பற்றி சிந்தனைகள் பெரிதாகி ஒரு அம்மன் கோயில்ல போய் பலமுறை முறையாடி நீங்க கேட்டது உண்டு. ஆனா உங்களுக்கு அந்த பதில்களும் விளக்கமும் கிடைச்சதே இல்லை. உண்மையா? கால் வந்துவாங்க. மதிவானா உன்னுடைய பகுதியிலிருந்து மெயின் ரோட்ல நேராக வலதுபுறமாக சென்றால் ஒரு பெரிய ஸ்கூல் வருது. ஒரு ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல கொஞ்சம் மரங்களும் அது பக்கத்துல ஒரு சிறிய கோயிலும் இருக்கு. வாஸ்தவமா? இன்னொரு தடவை கால் வந்துருவான். உன்னுடைய மாங்கல்யத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது உத்தரவாகிடுது. கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்களும் மன உபாதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து உங்களை தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தாரேன். ஆனாலும் உன்னுடைய அவசரமும் டென்ஷனும் இந்த குடும்பத்துல அமைதியை இழக்க வைக்கி மனதை கொஞ்சம் அடக்கி விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். வேற என்ன வேணும்? அந்த வில்லங்கம் பண்ணவன் சம்மந்தப்படாதவன். ஆனா அவனை யாருன்னு நான் கேட்டு தெளிவு பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு சாமி வருது. அவர் யாருன்னு பார்க்கட்டுமா? போய் பக்கத்துல வாங்க. கண்ண முடிக்காங்க ரெண்டு பேரும். யாருன்னு பார்க்க. அந்த காலத்துல வெத்தலை கூட போய் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குது வெத்தலை கூட. என்னங்கய்யா எங்க போய் இறங்குதுன்னு பார்த்தேன். அது எந்த ஊர்னு பார்த்தேன். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு. கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க போய் வெத்தலை கூடையா போய் இறங்குது. லாரியில போய் இறங்குது. அந்த காலத்துல வெத்தலைக்கு கூட வருமாடா உங்க ஊர்ல? கால் ரொம்ப அவசரப்படுதியே, உனக்கு என்ன வேணும்? அதனாலதான் இவ்வளவு அவசரப்படுதியா? கால் வந்துருவா. தலையில இருந்து ஒருத்தான அளவுக்கு உன்னுடைய ஆத்ம சக்தி எதிர்த்து நீக்கி ஜீவகாந்த சக்தி கொஞ்சம் அவசரமா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கண்ணு மூடி என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணி பார்க்கலாம். அடக்கி பார்க்கலாம். போயிட்டு வா. கால் வந்துட்டு வா.
உனக்கு 3 பிள்ளைய பெத்தாச்சு, அதனால அவங்க கூட இருந்தாச்சு. 3 பிள்ளைய பெத்தாச்சு, இன்னும் அவங்க கூட நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு தகுந்த துணையை தேடிக்கிடுவோங்கிற ஒரு ஆசை வராதா? வரத்தானே செய்யும். நீ அங்கிருந்து பிரிக்கணும்னு நினைக்கிய, நடக்க மாட்டாது. அவ இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருந்து போறா, விட்டுற வேண்டியதானடா. 3 பிள்ளைய வச்சு காட்டிக்கிட்டு அவ வேணும்னு நினைக்க, உன் உள்ளத்துக்கு நீங்க ஆசை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் பொண்டாட்டியை பிரிய முடியுமா உலகத்துல? என்னடா கேடுகார பேலாம், நம்ம நல்லவன் தானே, கால் வந்துட்டுவான். நீங்களா பிள்ளைலாம் உட்காருங்க, பிள்ளைலாம் உட்காருங்க. ஆளு பார்க்கறதுக்கு ரொம்ப கட்டையா இருக்கான், இப்போ அப்பாவியா இருக்கான். அருவாளை கொண்டு கூட வெட்டத்துக்கு போவான் அவளை. போனதால செருப்பால் அடிக்கணும்ல ஒன்னலாம். யாத்துல போய் சொல்றதா உட்காடி கால் வந்துட்டாதான் என்ன பேசலாம். உன் கூட இருந்து நான் செத்து போறதை விட எவன் கூடயாவது தூங்கி எழுதிட்டு வந்துருவான். போடா முட்டா பேருன்ட்டு போயிட்டான். புரியுதா? இப்பவும் நீ கூப்பிடுற இல்ல, போறாடா, இந்தா வண்டியை விட்டு இறக்கிடுவோம் என்ன? ஓகே பண்ணிட்டார். நல்லா இருக்கு செல்ல மகளே, கவலைப்படாம இரு. இந்தா வருமானத்துக்கு வழி வகுத்து தரேன், பிள்ளைகளை காப்பாற்றி தரேன். போ. நல்லா கருப்பசாமிக்கு ஈரோடு. யாரு கூப்பிட்டுருக்கீங்க? ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க வரலாம். கண் பார்வைக்கு தகுந்த அழகு, உன்னுடைய காரியங்களை நான் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன், தொழிலையும் சரி பண்ணி தரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதை எடுக்கிறதுக்கு வேண்டிய பண விஷயத்துக்கு இன்னும் 3 நாட்கள் டைம் இருக்கு. வார வேலைக்கிழமை அன்னைக்கு அட்வான்ஸ் கொடு. வேலைக்கிழமை தாண்டி போச்சுன்னா 6 நாள் ஓடி போயிடும். வார வேலைக்கிழமை அட்வான்ஸ் போட்டு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோ. என் பேரை போட்டு நல்லா ஓட்டிட்டான். ஒரு பிள்ளை நல்லா படித்து வரும், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் விளையாட்டு சம்பந்தமான கல்விகள் இருக்கும், அதுவும் அரசு உத்தியோகத்தை பெறும். ஜெயிச்சு தரேன். அடுத்த உத்தரவுல அவளை ஆரோக்கியமாக்க வேண்டிய வழியை படித்தாரேன். இந்த பணம் நல்லா. கருப்பசாமி, ஆமா அப்படியா? அதே ஈரோட்டு எல்லை என்ன ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? உடல்நிலை ஒரு பகுதி பாதிக்கப்பட்டது. யாருப்பா? என்னடா செய்து? ஒரு கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? போற வழியா வார வழியா? யார் வாரா? பண்ணாரி மாரியம்மன் எங்கடா இருக்கு? சத்தியமங்கலம். நீ உன்ன வந்து கூப்பிட்டோன்னா அந்த அம்மா வாராள, எதுக்குடா வர? அவளுடைய அருள்பாலிப்பு உனக்கு இருக்குன்னு அர்த்தம். 2.5 வருட காலமாக தொழில் சம்பந்தமான மன உபாதையும் வேதனையும் உனக்கு இருந்துகிட்டு இருக்கிறான். தேவையில்லாத கடன்களால் மனவேதனை அடைந்து நண்பர்கள் மத்தியில் கூட உன்னால தெளிவாக செல்ல முடியாத துயரம் இப்பொழுது நடக்குது. புரியுதா? சட்ட சம்பந்தமான விஷயத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது என்ற ஒரு மனப்பக்குவத்தால் பல பேர்கள்ட்ட ஐடியா கேட்டு உன்னை ஆறுதல் படுத்தி நைட்ல போய் தூங்கிக்கிடுத. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்து இதுக்கெல்லாம் ஒரே காரணம் காசே தான். என்ன அடுத்த வாரத்தை பாட்டா மாறி போயிடும். பணம் கொடுத்துட்டோம்னா நீ நல்லாயிட்ட, விஷயம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே? தந்துருதேன், கண்ண முடிச்சா. இந்தா பல லட்சங்கள் கிடைக்கும், காப்பாத்தி தரேன், பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கி தரேன். வேற என்னடா வேணும்? கையில பத்தியாட என்ன வச்சிருக்கோம்னு? நட்புல வண்டியை ஓட்டலாம்னு மயங்கிறாதடா மகனே. முறையாக கல்யாணத்தை முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. சூட்சமா சொன்னா சொந்தமா புரிஞ்சுக்கா. அசத்துக்கா. கருப்பசாமிக்கு தனி ஃபேமிலியை சிரிச்சுட்டு. ஆமா அப்படியா?
அவனுக்கு சரிதான். யாருக்கு கேட்டு பார்க்கட்டுமா? சரி. சொத்து சம்பந்தமான விஷயமும் தன் பிள்ளையை பற்றிய மன உபாதையும் அடைந்து வந்தது யார்? ஈரோடு எல்லை. உனக்கு பையன் இருக்காக்கா? பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கா? எங்க இருக்காவா? இது யாரு? வாங்க. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். கர்மசாமி கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய தொல்லையின் காரணத்தினால் நரம்பியல்கள், சிறுநீரகங்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு தசை வீக்கம், சுரநீர் இறக்கம் போன்றவைகள் உடலில் உள்ளது. உண்மையா? காலம் உன்னுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் 2 பேர்கள் தேவையில்லாமல் தலையிட்டு அபிப்பிராய பேத கட்ட பஞ்சாயத்துகளை பல பேசி உங்களை அனுபவிக்க விடாமல் தடுத்து தேவையில்லாமல் பணத்தை புடுங்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது காவல் நிலையத்துக்கு சென்றால் சரியாகும் என்றால் போகும் வழியிலேயே தடுத்து உங்களை திசை திருப்பி வந்து விடுவார்கள். நடந்ததா? அதனால கருப்பசாமி எங்களை அங்கேயும் போக விட மாட்டேங்காங்க, அவங்களும் விடுதலை கொடுக்க மாட்டேங்காங்க. நீ பார்த்து முடிச்சு கொடுன்னு என்ன பார்க்க வந்திருக்கேன். கால் வந்து நம்ம ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு நடத்துவோமா? அதனால வெற்றியாக வாங்கி தந்துருதேன். அதுல எந்த வில்லங்கும் வராமல் நடத்தி தாரேன். அதே மாதிரி நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில சில துயர அறைகள் தலையிட்டு கொண்டு இருக்கிறது. அதுலயும் துன்பம் இல்லாம ஆக்கி ஜெயித்துந்தா போதுங்களா? இந்த அப்படி நல்லா இருக்கும். வெற்றி ஜெயிச்சு தாரேன். நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, நாராயணா. கேரள தேசம், மலையாளம், கேரளம். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால். தெய்வத்தொண்டு செய்பவர் யார்? வரலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூறி தரும். நான் சொல்ற பாட்டுல எவ்வளவு அர்த்தங்கள்லாம் இருக்கு தெரியுமா? இது யாரு? பையன். கல்யாணம் ஆயிடுதான். பையனுக்கு படிச்சுட்டு ஒன்றே குலம் என்று பாடுவோம். அப்படி என்ன அர்த்தம்? உன் குடும்பத்துல கலப்பு திருமணம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி நடந்தாலும் அது மரியாதைக்கும் புகழுக்கும் பொறுமையாகவும் பெருமையாகவும் இருக்கும். புரியுதா? அதுக்குதான் இந்த பாட்டு எனக்கு வந்திருக்கு. அதனால பிள்ளைங்களுடைய படிப்பு, உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்தை நிறைவேற்றித்தானே. வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கு, அதையும் நடத்தித்தாரேன். உனக்கு தேவதா சக்தி சம்பந்தமான ஒரு சில மனக்குழப்பங்கள் உள்ளத்துல இருக்கு, அதை ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? பிஜி பண்ண வேண்டாம். ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியாடா? இந்த அப்படி கலெக்டர் ஆயிடுவேன். நல்லாரு, ஐஸ்வர்யமாரு. ஸ்ரீமன் நாராயணா என்னும் திருநாமத்தை ஒவ்வொரு பொழுதும் உன் உள்ளத்தில் ஏற்றிக்கொள், புனிதமடைந்து வருவாய். ஸ்ரீமன் நாராயணா. வெரி குட், நல்லா இருக்கு. ஹரி ஓம் நாராயணா. நல்லா படிச்சுக்கலாம், வெற்றி உண்டு. அவன் டாக்டர் ஆயிடுவான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் மதிப்பெண் ஒரு 20% மதிப்பெண் கொஞ்சம் குறைய இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அதுக்குள்ள நான் பணம் தந்துடுறேன், அவளை டாக்டர் ஆகிடுவோம். தரானா? ஓடியா.
சுவாமியே திருமணம் முடித்து வாழ்க்கையில் குழப்பம் அடைந்தது யார்? தம்பி தமிழா மலையாளமா? மலையாளம். உங்களுடைய மனைவி எங்க இருக்கு? பிரிஞ்சு போயோ? கால் வந்து பக்கத்துல வரலாம். அப்படியா? கேட்கவா? உன் பேர் என்னப்பா? பிரகாஷ். பிரகாஷ். உங்க அம்மா எங்க இருக்கு? உங்க அம்மா உங்க அம்மாவுடைய ஆத்மாவை போய் நான் கேட்டேன். உன் குடும்பம் இருதார யோகம் உடைய குடும்பம். கொஞ்சம் மலையாளத்துல சொல்லுப்பா. தாத்தா முன்னால வாங்க தாத்தா. புரியுதா? அதனுடைய பாவத்தின் பிரதிபலிப்பாக இப்போதைக்கு ஓராண்டு காலத்துக்கு மேல் கணவன் மனைவி பிரிவும் மன வருத்தமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை நடக்குமா அல்லது தனக்குள்ளேயே மனது சாந்தமாகி வந்து சேர்வாளாங்கிற ஒரு குழப்பமான சிந்தனை உள்ளத்தில். வரணுமா வேண்டாமான்னு கேளு. இந்தா வந்து சேர்வாள். ஆனா சில நகைகளை இழந்து வருவாள். நீ பொறுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 மாதத்துக்குள்ள வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமா இரு, நல்லா இரு. நகை வராதுன்னு சொல்லிடுடா. நான் என்கிட்ட கேட்க கூடாது. புண்ணியம் உடையவாயப்பா. வாழ்க வாழ்க வாழ்க. கேட்டுருவோம் ஒரே வார்த்தை. கேரளத்தில் உடல் வேதனையினால் உயிர் போகுமோ என்னும் பயம் உடையவர் யார்? சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எதுவும் மந்திர தந்திரங்கள் இருக்கான்னு பார்த்தேன். பகைமை இருக்கு, ஆனா மந்திர தந்திரம் இல்லை. ஆனால் குறி சொல்லும் இடமும் கனவுகளும் ஜாதகம் சொல்லுகிற இடங்களையும் கேட்டு பார்த்தா நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப, அதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமா அப்படிங்கிற ஒரு தன் பயத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டு நீ இப்ப பார்க்க வந்திருக்க. காரணம் சொல்லலாம். எப்படியெல்லாம் பயங்கர அப்படி ஒரு மரண சங்கல்பம் உனக்கு நடக்காது. இன்னும் 32 ஆண்டுகள் வரை உனக்கு ஆயுள் பாக்கியம் இருக்கு. ஜெயித்து வருவ, வெற்றியாகும். ஒரு தேவதை சக்தியினுடைய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். இந்தா ஆனந்தமாக இருப்பாயா. கிடைச்சாச்சு. ஒருத்தனுக்கு பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கான, எழுதிருதானா? வேலை உண்டு. கருப்பசாமி யாருக்கு காட்டி பார்க்கிறேன். கேரளத்திலிருந்து வெளிநாட்டுக்கு தொடர்புடையவரியா? யார் இருக்கா? வெளிநாட்டுல வேண்டியவங்க யாரும் இருக்காங்களா? கேரளா உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான், பாக்கி நாளைக்கு தான். பெங்களூர் நாளைய இருக்கு. தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில் தம்பி? பிரிண்டிங்.
நீங்க என்ன தொழில்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். 1 2 3 4 ஒரு ரோட்ல போய் 3 கிராஸ் ரோடு வருது. அதுல ரைட் சைட்ல போனா தான் உன்னுடைய வீடு. அந்த முக்குல போனேன், ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கு சரிண்ணா. அதை விட்டு அப்படி தாண்டி போனா மெயின் பஜாருக்கு போயிடலாம். ஓகே, கால் ஒன்று. நம்மகிட்ட ஒரு மேப் இருக்கு. ஏற்கனவே இந்த தொழிலை உனக்கு முன்னால் ஒருவன் பார்த்துக்கிட்டு இருந்து உன்னை இப்போ தேடி எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கான். அதை நம்ம பார்த்து ஜெயிச்சிடலாம் நினைச்சு நீ உன் தலையில தூக்கி போட்ட. ஆனா இப்ப கடன்களும் மன உபாதைகளும் தலைக்கு மீறி உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்து ஜெயிச்சிடலாமா, ஜெயிக்க முடியாதா, அல்லது அடுத்து பணத்துக்கு என்ன உதவி செஞ்சா சரி வரும், இல்ல கைமாத்தி விடக்கூடிய நிலைமை வருமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையாடா? கால் ஒன்று கொடுத்துருவோமா? 25. சரி, ஒரு 25 லட்சம் ரூபாய் போய் இருந்தா இந்த தொழிலை நல்லா பாத்துடலாமா? அப்ப நான் கொடுக்குறேன் அந்த பணத்தை உனக்கு. சரிண்ணா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. நீ செய்ய வேண்டிய வேலை, இஸ்கான்ல போய், இஸ்கான் ஒரு இடம் இருக்கும், இஸ்கான்ல போய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஒரு போட்டோவை எடுத்துட்டு என்னைய பார்க்கவா. ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், கையில் சக்கரத்தோட பிறப்பான், அவனுடைய பேரை நாராயணா அப்படி பேரு, நாராயணா அப்படி பேரு, வெற்றியோடு வருவான். செல்வமும் தந்தேன், செல்வ மகனும் தந்தேன். போயிட்டு வரா. கர்மசாமிக்கு அதே பெங்களூரு எல்லையில இருந்து கணவன் மனைவி வாழ்க்கை சொந்தமா மன உபாதை அடைந்தது யார்? யாரு? வீட்டுக்காரர் எங்க? குதிரையா கிடக்கு. உங்க ஊர்ல குதிரை உண்டா? குதிரைகளா வருது. கால் ஒன்று. என்னம்மா? நீங்க ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல இருக்கீங்களா? பின்ன என்ன சொல்லுத, குதிரையா வருதுல்ல, சும்மா சொன்னேன். வயத்தை பார்ப்போமா? ஏன் பார்க்கணும்? கேட்டு பார்ப்போமே. மகளே, உன்னுடைய வயிற்றை பற்றி உனக்கு என்ன கவலை? வயிறு சம்பந்தமாக உனக்கு என்ன கவலை? குழந்தை இல்ல. கால் ஒன்று. அதான் வயிறு சம்பந்தமா பேண்டுகிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்ட. அப்படி எதுவும் இருக்கா கருப்பசாமி? இல்ல. பொய் சொல்லி இருக்காங்களா? சொல்லுவோம். நம்மளும் நம்ம பொய் சொல்ல மாட்டோம், உண்மையை சொல்லுவோம். உன்னுடைய மருத்துவ ஆராய்ச்சியை போய் பார்த்தேன். கர்ப்பப்பை தன்னுடைய வலிமையிலிருந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு பெரிதாக வீக்கமடையப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க. அது தவறு. புரியுதா? அது தவறு. அப்போ யாருடைய அருளால் இந்த குழந்தை கிடைக்கும்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும். அதனால சிவசக்தின்னு பேர் வைக்கணும். சிவசக்தின்னு பேர் வைக்கணும். சிவனுடைய தெளிவா நடக்கும். இது சம்பந்தமாக உன் கணவனுக்கும் உனக்கும் மன உபாதைகள், மன வருத்தங்கள் எல்லாமே இருக்கும். இப்ப அவன் வேணுமா வேண்டாமா? அவனும் வருவான், குழந்தையும் கிடைக்கும். நல்லாரு ஆனந்தமா. அவ வேணுங்கிறாள்ல, வள்ளி தெய்வானையோடு வாழ்வோம் ஐயா. நல்லா இருங்க. இப்படி இருந்தா நிறைய பேர் நல்லா இருந்தா. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய். கர்மசாமி, அதே பெங்களூர் எல்லை நான் நடத்தக்கூடிய
தொழில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக குழப்பம் இருக்கிறது கேட்டு வந்தது. யாரப்பா? என்ன தொழில்? பூக்கடையா? அதுல என்ன ஏற்றுமதி இறக்குமதி? நான் சொல்றது நீ புரியல. நிறைய தொழில்கள் ப்ராடக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ கொடுக்கிற தொழில் நீங்க பண்றீங்களா? நீங்க பண்றீங்களா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. பொறுமை வேண்டும் செல்ல மகளே, ஆனந்தமடைவாயாக. அண்ணே, காலில் விழுந்து கும்பிட்டிய சரதாமனே, உங்க மனத்து இன்னும் ஒரு நிலைப்படலை. இன்னொருத்தர் கும்பிடுங்க. நீ வந்து உட்கார்ந்த உடனேயே எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் மயிலேறி வேலோடு வந்து உட்கார்ந்துருக்கான். அது ஏப்பா அப்படின்னு கேட்டேன். உன் உள்மனத்துக்குள்ள முருகனை பற்றி ஒரு அன்பும் ஒரு பக்தியும் உண்டு அப்படிங்கிறது முடிவு. இப்போ 2 ஆண்டு காலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் ஒரு மீடியமான நிலைகள்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வரவுகள் பெரிதாக வந்து மகிழ்ச்சி அடைவதாக இல்லை. ஆனா வரவு செலவு எல்லாம் ஒண்ணு போல நடக்குது. இப்போ ஒருவருடைய துணையை நோக்கி சென்று ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் நடத்தலாம், வாக்குமட்டை சம்பந்தமான ஒரு தொழில் அப்படின்னு ஒரு செல்ல எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டேன். கால் வந்துட்டு வரலாம். கட்டக்கூடாதுன்னு சொல்லு. அவ வருத்தப்படுவானா? வருத்தப்பட்டா நமக்கு என்னடா? நீ உண்மையை சொல்லு. பணம் எவ்வளவு கட்ட சொல்லியிருக்காங்க? 40 லட்சம். ஆன்லைன்ல கட்டணுமா? அப்படி இல்லை, மிஷின் வாங்கி போடுறது. பொருள்கள் வாங்குவதற்கு பணத்தை செலவழித்தால் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு பிசினஸ் லைன்ல ஆன்லைன் மூலமா பணத்தை கட்டுங்கன்னு சொன்னா அப்படி கட்டதுக்கு நான் சம்மதிக்கவில்லை. அதனால கட்ட வேண்டாம்னு சொல்லுன்னு சொல்லி உத்தரவாயிடுது மேல இருந்து. அதனால இந்த மிஷினரி சம்பந்தமான இடமும் இந்த தொழிலும் நல்ல முறையில் நடந்துரும். இதுக்கு ஹைதராபாத், சென்னை போன்ற இடங்கள்ல இருந்து சில நட்புகள் உங்களுக்கு வந்து உதவி செய்யும். அதுல வெளிநாடு சம்பந்தமான பெரிய அளவுக்கு பிசினஸ் நடத்தி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா அசத்துவோம். இந்தாப்பா மெயின் டீலர்ஸே உன் பக்கத்துல வந்து விழுந்துருவான். வெற்றியாக்கியாச்சு. ஓ நல்லா இருக்கு. கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி தேடிக்கொள் செல்வத்தை. ஆனந்தமடைவாய் வாழ்க. கர்மசாமிக்கு காசை தவற விட்டுட்டிய. அப்படி நல்லா 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 நல்லா. பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. பூக்கடை வைக்கிறது கொஞ்சம் சம்மதிச்சுக்காங்களேன். சரி, ஓகே. பூக்கடைக்காரி வாமா. பூக்காரி குங்கும பொட்டுக்காரி, இவ பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி. அந்த பூசாரியுடைய மனநிலைகள் குழப்பமான நிலைகள்ல இருக்கு. புரியுதா? அவனுடைய மனதை உனக்கு இடைஞ்சல்லாம ஆக்கி அந்த தொழிலை வளப்படுத்தி தரதுக்கு வழிவகுத்து தந்தா போதும்னா வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். ஆண் துணையால் அடைய முடியாத ஒரு நிம்மதியை சுய தொழில் மூலமாகவும் தெய்வீகத்தின் மூலமாகவும் உன்னை முன்னேற்றி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? பசங்க எதிர்காலத்துல ரொம்ப நல்லா இருப்பாங்க. பிசினஸ் மேனா வருவான். வெற்றி அடைந்து கொண்டு வாழ்க்கை. திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையில இந்த ஒரு திறன்ல
புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா? ஜங்ஷன் தச்சநல்லூர் ரோடா? கால்வன் ரோடு வெண்ணிதாங்க. சாமியா என்ன சொல்லுதுங்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் அவன் உள்ள உட்கார்ந்துருக்கு என்ன. ஆனா மேல இருந்து வந்த உத்தரவு என்னன்னா, அவன் கேட்கிற வர 2 வரத்தை மட்டும் கொடு, அடுத்து எதுவும் பேசாதுன்னு எனக்கு கட்டளை ஆயிருது. என்ன வேணும்? ஒண்ணு கால்னு சொல்லலாம். ஏன் விழுந்துகிட்டு இருக்க? ஒட்ட மாட்டியாடி? கேட்டுப்போம். வீட்டுக்குள்ள செய்வனை வைவனை தகடுகள் எதுவுமே இல்லை. அது சம்பந்தமாக எதுவும் கோளாறு இருக்குமோ என்று சொல்லி நம்ம சுடமான சாமி சமயத்துல போய் கேட்டு தெளிவடையணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கைவிட்டு விடலாம். அப்படி எதுவும் நடக்கல. ஆனாலும் பொம்பளைங்களுடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் அதுல பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? அதனால சில பேர்கள்ட்ட போய் கேட்டு தெளிவடையும் பொழுது ஏதோ கோளாறு கிடக்கு, அதனால உங்க வீடு முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையான ஒரு பதில் உங்க காதுக்கு வந்துருச்சு. அந்த செய்தியை விளக்கப்படுத்திக் கொள்வதற்காக சில இடங்கள்ல போய் கேட்கணும்னு நினைச்சா தெளிவும் இல்லை, ஒரு வருத்தமான செய்தி தான் இருக்கே தவிர ஒண்ணு இல்லை. என்ன வருத்தமான செய்தி இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த வீடை கட்டுவதற்கு முன்னால ஒரு உயிர் பறி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அது மனிதனா இருக்க வேண்டாம், ஒரு ஆடோ ஒரு கோழியோ ஒரு சாமிக்கு கொண்டு போய் கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. சுடமான சாமிக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? புரியல. கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அப்படி நீங்க கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, உங்களுக்கும் சுடமான சாமிக்கும் உறவு இல்லை. உண்மையா இல்லையா? நம்ம கும்பிடுறது கருப்பசாமி நமக்கு முக்கியமா இருக்கும் பொழுது அவர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிற ஒரு தெளிவு. இந்த பலியை வாங்கறதுக்கு அவதாரம் பண்ணது அவர் தான். அவருடைய பார்வைக்கு உட்பட்டு தான் அந்த இடங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அங்க கொடுக்கறது சரி என்பது மேல இருந்து வந்த விளக்கம். புரிஞ்சுக்கிறதா? இப்போ கால் ஒன்று வரும். சொந்தக்காரங்க மேல தேவையில்லாம சந்தேகப்படுறது, போட்டி பொறாமையில எதுவும் பண்ணியிருப்பாங்களோ என்று வீணாக கற்பனை செய்து கொள்வது, இவைகள் அனைத்தும் பாவ செயல்கள். ஏன்னா அப்படி யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம சிந்திக்கிறது நியாயம்னு சொல்லலாம். யாருமே நமக்கு அப்படி பண்ணல. ஆனா நம்மளை கோவப்பட்டது உண்டு, திட்டியது உண்டு, பல்வேறு வார்த்தைகளை சொன்னது உண்டு. அதுக்காக அவங்க செய்யாத குற்றத்தை நம்ம ஏன் சொல்லணும்? தேவையில்லை. இந்த வீடு முடியுமான்னு கேட்டேன். புரட்டாசி 30க்கு உட்பட வீடு கட்டி முடிச்சிருவோம். நம்ம ஐப்பசியில பால் காய்ச்சிருவோம். நான் வந்து கால் எடுத்து வைப்பேன். நிலமால போட்டு என்னை கும்பிட்டுக்கா, வாழா பொங்கும், ஜெயிச்சு வாழ்வேன். கால் ஒன்று வரலாம். கருப்பசாமிக்கு காசு பணம் எல்லாம் தந்திருக்கேன். கட்டி மகிழலாம், வெற்றி உண்டு, ஆனந்தம் அடையலாம். வாழ்க்கை கருப்பசாமி. ஆமா, போக முடியல, கண்ணெல்லாம் பாலத்துக்கு கிழோடி குதிரை போகுது. நம் தேசத்தின் பேர் என்ன? அது பக்கத்துல சிமெண்ட்னு பேர் எழுது. இந்தியா சிமெண்ட் எங்கப்பா இருக்கு? வரலாம். என் பேர்ல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அது என்ன கிராமம் ஐயா? கருப்பன். அது எந்த ஊரு? அங்க உங்களுக்கு யாரு இருக்கா? அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. அது யாருன்னு பாக்கணுங்க. கால் வந்துட்டுவாங்க. என்னது கேப்போம்.
திருச்செந்தூரில் கோவில் கொண்டான், சினமெல்லாம் தணிந்து நின்றான், திருத்தணி கோயில் கொண்டானாம் நம் பக்தர் எல்லாம். யார் பண்ணது? சூரமங்கல சகோதரிகள். திருச்செந்தூர்ல சூரனை வென்றதும் கோபம் தணிந்து அன்னை வள்ளியம்மாவோடு போய் கொஞ்சி குலாவிய திரு தணிகை மலையின் திருப்புகளையும் பாடினாள். புரியுதா? இதெல்லாம் ஏன் கேட்டேன், ஏன் சொல்றேன்னு பார்த்தேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான் போய் வேண்டுதலை செய்து இவனுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு சொல்லி ஒப்புமைப்படுத்தி இருக்கிறீர்களா? என்னைக்கு செய்தீர்கள்? இடையில போய் பார்த்து வந்தீங்க. அதான் முருகப்பெருமான் வேலோடும் மயிலோடு வந்து அவனை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். அதான் இந்த பாட்டை நான் பாடினேன். கால் அண்ணாச்சி கொஞ்சம் எங்க தள்ளி இருக்கோம் தம்பி, எனக்கு நேரம் உட்காரடா, கண்ண முடியும். சரி, கால் வந்துட்டு வாப்பா. ஊர்காட்டு சொல்லல அங்க இருக்காரா? ஊர்காட்டு சொல்லல அங்க இருக்கா? இருக்கோ. ஆறுமுகனம் சொல்லதையும் இருக்காரு. அமைதி. என்ன அழுக? இவனுடைய மனதை போய் பார்த்தேன். இவனுடைய ஆண் மனதுல ஒரு வகையான பயம், ஆண் மனதுல ஒரு வகையான பயம் தட்டுப்பட்டு இதனால மைண்ட் டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலை இருக்குமோ? புரியுதா புரியலையா? மன அதிர்ச்சிகள் ஆயிருக்குமோ? மன சிதைவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்பட்டிருக்குமோ? மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்று பல்வேறு சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? என்னடா? ஆனா இரவில் தூங்காத மனக்குழப்பம், விடாது மொழிதல், என்ன பேசணுமோ அதுக்கு தெளிவில்லாத விஷயங்கள், இவைகளெல்லாம் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு. இது எதுவும் தேவதைகளால பாதிக்கப்பட்டதா அல்லது மாந்திரிகத்தால் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா அல்லது இயல்பாகவே இந்த மன அலைகள் பாதிக்கப்பட்டு விட்டதா என்பது நம்ம தெரியவும் செய்யணும், இதை சீராக்கவும் செய்யணும் என்பது உங்கள் 2 பேருடைய கேள்வியாகும். உண்மைதானே? கால் வந்து வரலாம். அப்படியா? ஒரு தேவதையினுடைய ஆற்றல் இவன் உடலை தொட்டது உண்டு. ஒரு தெய்வத்தினுடைய சக்தி இவன் உடலை தொட்டது உண்டு. ஆனால் அதனால இவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்கவில்லை. மாந்திரிகத்தால் குழப்பம் உண்டான்னு கேட்டா உண்டு, அப்படி நடந்தது உண்டு. அதுல இவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டதும் உண்டு. இதை சரியாக்கி நான் தெளிவு பண்ணி தந்துட்டா போதும்ல அவங்களுக்கு. கால் விட்டு வரலாம். அப்படியா? அதையும் இப்ப விளக்கப்படுத்திடுவோமே, நம்ம என்னன்னு கேட்டுருவோமே. ஐயா கருப்பசாமி, ஒவ்வொரு கோயிலுக்கு போனா ஒவ்வொரு சாமியும் ஒரு விளக்கம் சொல்லுது. நாங்க எதைத்தான் நம்ப அப்படின்னு உள்ள சொல்லுதுப்பா. உண்மையா இல்லையா? அதனால கருப்பசாமி சொல்றது நம்பவா, அம்மன் சாமி சொல்றது நம்பவா, சொல்ல மாட்டேன்னு சொல்றது நம்பவா, அப்படி ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்கு. இருக்கா இல்லையா? இது எதுக்கு நமக்கு வம்பு? இவன் வாதம் பண்ணியா நம்ம ஜெயிக்கணும்? இவனை காப்பாத்திட்டா முடிஞ்சு போச்சுக்காத. அவ்வளவுதானே? சரியா தப்பா? விஷயம் அவ்வளவுதான். வார வெளி போய் அடுத்த வெளி இவனை கூட்டுவாங்க, வரும்போது தெளிவு பண்ணி வெற்றி ஆக்கி தரேன். சுவாமியே வெற்றி ஆக்கி தரேன். வரலாம். நல்லா இருக்கும். வேலைக்கே போக மாட்டாங்க. வார வெளி போய் அடுத்த வெளி வரட்டும். அதுல இருந்து 3வது வெள்ளிக்கிழமைக்கு அவன் வேலைக்கு போயிடுவான். தைரியமா இருங்க. நல்ல பிள்ளையா உங்களுக்கு ஆக்கி தந்துடுறது. என் கடமை முடிஞ்சது மகனே. குழப்பங்களுக்கு விளக்கம் சொல்றதோட குணமாக்கி விட்டுட்டா விஷயம் என்ன?